அண்மைச் செய்தி. சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் மனநலம் குன்றிய கல்லூரி மாணவியை 10க்கும் மேற்பட்டோர் தொடர் பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண் தந்தை ஏற்கனவே காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் காவல்துறை அலட்சியம் காட்டியிருப்பதாக இபிஎஸ் குற்றம் சாட்டியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் மனநலம் குன்றிய கல்லூரி மாணவிக்கு 10க்கும் மேற்பட்டோர் பாலியல் வன்கொடுமைக்கு செய்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருப்பதை சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறித்து புகார் வந்தால் அதன் தீவிர தன்மையை உணர்ந்து முறையாக விசாரிக்க வேண்டும் என்பது முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான அரசின் காவல்துறைக்கு தெரியாதா என்று கேள்வி எழுப்பியிருக்கின்றார். பெண்களுக்கு, குறிப்பாக பள்ளி கல்லூரி மாணவிகளுக்கு தொடர்ந்து அச்சுறுத்தல் ஏற்படும் நிலையை உருவாக்கியதோடு மட்டுமல்லாமல் பெண்களுக்கு எதிரான வழக்குகளை மெத்தன போக்குடன் இந்த அரசு கையாளுவதாகவும் தனது கண்டனத்தை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கின்றார். அந்த பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட மாணவி தொடர்புள்ள கயவர்கள் அனைவருக்கும் கடுமையான சட்டப்பூர்வ தண்டனை கிடைப்பதை உறுதி செய்வதுடன் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தவிர்க்கவும், பெண்களுக்கு எதிரான குற்றம் குறித்த புகார்கள் மீது தாமதமின்றி தீவிர விசாரணை மேற்கொள்ளவும் திமுக அரசை வலியுறுத்துவதாக முதலமைச்சரை குறிப்பிட்டு காட்டி இந்த பதிவினை எதிர்க்கட்சித் தலைவர் வெளியிட்டிருக்கின்றார். மேலும் பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய தந்தை ஏற்கனவே காவல் நிலையத்தில் தனது மகளுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாலியல் துன்புறுத்தல் குறித்து புகார் அளித்த நிலையிலும் இந்த அரசின் காவல்துறை வழக்கம் போல மிகவும் அலட்சிய போக்குடன் செயல்படுத்தி புகார் அளித்தவர்கள் அலைக்கழிக்கப்பட்டதால் இந்த குற்றம் தொடர்ந்து நடைபெற்று வந்துள்ளதாக தனக்கு தகவல் கிடைத்துள்ளதாகவும் தனது குற்றச்சாட்டை பதிவு செய்திருக்கக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர், பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தவிர்க்க அதுபோன்ற புகார்கள் மீது தாமதமின்றி தீவிர விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என முதலமைச்சரை வலியுறுத்தியுள்ளார்.